கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு தந்தபடியினால் தேவனை நன்றி உரைக்கு ஒரு அணியில் சோதரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டியதான வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையை நாம் இப்போ பார்க்க கேட்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40வது அதிகாரம் 29ஆம் வசனம், 29வது வசனம் 27 நாம் படிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. பூமியின் கடையாளங்களை இந்த இடத்துல யார் சொல்ற வார்த்தை? இது தேவன் சொல்றார். தீர்க்கதரிசனமாக, தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிறதான வார்த்தை. மறுபடியும் படிங்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என்னோட வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று என்றும் நீ சொல்லுவானே. எதுக்கப்பா அந்த வார்த்தையை சொல்ற? உங்களோட பெயரை உச்சரிக்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே என்று சொல்கிறார். ஞாபகமா? இஸ்ரவேல் என்றால் யெஷூரன் என்று அர்த்தம். அன்பானவர்களே, இது தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிறதான் வார்த்தை. உன் வழிகளில் நீ தேவன் மறந்துட்டார், மறைவாயிற்றுன்னு சொல்ல வேண்டாம். உன்னை காண்கிற தேவன் என்றென்றும் சதா காலங்களிலும் உன்னோடும் சந்ததிகளோடும் சந்தானங்களும் கூட இருப்பார் என்ற உச்சரிப்பு தான். அது படிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றுன்னு அவங்களுடைய எண்ணம். யாருடைய எண்ணம்? இஸ்ரவேலருடைய எண்ணம். யாக்கோபே, இஸ்ரவேலே, உங்களோட வழியெல்லாம் கர்த்தருக்கு மறைவாயிற்று. தேவன் உங்களை பார்க்கல, நீங்களா போறீங்க வரீங்க, அதனால்தான் யுத்தங்கள் வருது, இதனால்தான் தொந்தரவுகள் வருது. எங்களோட வழி தேவனுக்கு தெரியல, எங்களை ஆண்டவர் பார்க்கல, நாங்கள் ஒரு பார்வைக்கு மறைவா போயிட்டோம் ஆண்டவர் நீங்க புலம்புறீங்க. ஏன் மறைவா போச்சுங்கிறத உணரணும். வேலைகளினாலும் கரங்களினாலும் செய்த பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கு தீவினை உண்டாக்கி. ஏசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கும். ஏன் தேவனுக்கு உங்களுடைய வழி மறைவான உனக்குதான் மறைவாச்சு. ஆண்டவர் மறக்கல, அவர் கரெக்டா சொன்னார். யாக்கோபே, இஸ்ரவேலே உச்சரிக்கிற தேவன் உன் வழி அவர் மறப்பாரா? ஒரு நாளும் உன்னை மறக்க மாட்டார். யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபே, இன்று முதல் கொண்டு நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். இஸ்ரவேல் என்றால் யெஷூரன், ஜெயிக்கிறவன் என்ற அர்த்தம், அதிகாரம் செலுத்துகிறவன் என்ற அர்த்தம். எல்லாவற்றையும் அவன் அதிகாரம் செலுத்தி வாழ்கிறவன் என்ற அர்த்தம். என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் சொல்றாங்க. இதுதான் தீர்க்கதரிசி சொல்றார். என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று. அப்புறம் பூமியின் கடையாளங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. சோர்ந்து போக மாட்டார், இளைப்படையவே மாட்டார். இதை நீ அறியாயோ? இதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான். அவர் சோர்ந்து போக மாட்டார், இளைப்படைய மாட்டார். இதை நீ அறிய வேணும். நீ அறியாம குட்டிகட்டனமா பேசாத. என் வழி ஆண்டவருக்கு தெரியாது, என்ன ஆண்டவருக்கு தெரியல, ஆண்டவர் மறந்து என்னை பார்க்கல, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மகன் தப்பு செய்துட்டான், ஆனாலும் போடா வெளியே அப்படின்னு தகப்பன் சொல்லுவேன், போ வெளியே போ. ஆனா தகப்பனுடைய பார்வை அந்த மகன் மீதே இருக்கு. இதுக்கு ஒரு வாக்கியம் இருக்கிறது. அந்த கெட்ட குமாரன் என்ன செய்கிறான்? தகப்பனை விட்டு போய்விட்டான். ஆனா தகப்பனுக்கு மகனுடைய ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கிறது. என் மகன் வந்து விடுவானா, திரும்பி வந்தா நல்லா இருக்குமே, எங்க போனான்னு தெரியலையே, திரும்பி வந்தான். அவன் எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அவன் திரும்பி வரும்போது அவன் என்ன சொல்றான்? நான் உங்களுக்கு விரோதமாகும், உங்களோட மரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன். நான் உங்களோட பண்ணையில ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன், ஓடி இருந்துக்கிறேன். உங்க அரண்மனை கட்டியோ உங்க கிட்டே நான் வரவே மாட்டேன். அந்த வேலையாட்கள் ஒருவனாக அந்த கடைசியில இருந்துக்கிறையா, எனக்கு பசிக்கு ஆகாரம் கொடுத்தால் போதும், அங்கே எல்லாம் தங்க இடம் கொடுத்தால் போதும், ஒரு வேலையாட்களோடு நான் தங்கி வாழ்ந்துக்கிறையா, என்னை மன்னிச்சுக்கிறங்க. அதான் அந்த உவாமை. அப்ப அவர் என்ன செய்கிறார்? அவன் அறிக்கையை பார்க்கிறார். நான் உமக்கு விரோதமா, அந்த பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன்,
இனி நான் உங்களுக்கு உண்மை நிற்க எனக்கு பாத்திரம் கிடையாது. நான் உங்க வேலையாட்களில் ஒருவனாகவும் பண்ணையில வேலை செஞ்சுட்டு எங்கேயாவது லாஸ்ட்ல எங்கன்னா இருந்துக்கையா, தயவுசெய்து எனக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க. ஒரு வேலை சாப்பாடும் தங்க இடம் கொடுத்தா போதும். உங்க திசைக்கே நான் வரமாட்டேன். காரணம் நான் ஒரு துரோகம் பண்ணிட்டேன் நான் எத்தன் என்று சொல்லி அவன் புலம்புகிறான். அவனை எதிர்பார்த்திருந்த தகப்பன் என்ன சொல்கிறார், உடனே வெட்டுடா கடா என்று சொல்லி அவனுக்கு வேண்டி எல்லா நன்மையும் செய்து குளிக்க வச்சு புதிய வஸ்திரத்தை கொடுத்துகிறார். சகோதரனுக்கு கோபம் தான், ஆனா தகப்பனுடைய உள்ள வேறு, சகோதரனுடைய உள்ள வேறு. அல்லேலூயா. தகப்பன் உள்ள மகன் அவன் செஞ்சுட்டா சொல்ற, வெளியே போட வெளியே, உனக்கு சாப்பாடு தரக்கூடாது, வெளியே போ. ஆனா தகப்பன் உள்ள எங்க இருக்கும், எந்த மகனை வெளியே போ என்று சொன்னாரோ அதே மகன் மீது அவனுடைய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எங்கன்னா போயிடுவானோ, வந்தா நான் கொஞ்சம் சாப்பாடு கொடுமா, நீங்க தானே அப்படி சொல்லிட்டீங்க, ஏதோ கோபத்துல சொல்லிட்டு. அப்ப தகப்பன் உள்ள எங்க இருக்கு, வெளியே போ என்று சொன்ன உடனே வெளியே போனானே அவன் மீது ஞாபகமா இருக்கு. வீட்டுல ஒரு சுதந்திரவாதி இருக்கிறான், அவன் மேலே ஞாபகமா இல்லாமல் ஐயோ நான் கோச்சின்னு சொல்லிட்டேனே அதோ போயிட்டானே அவன் மீதே ஞாபகமா இருக்கு. அவன் 2 நாள் கழிச்சு வந்தாலும் அவன் எங்க போனான்னு தெரியலையே, யார் வீட்டுல போய் கையேந்தான்னு தெரியலையே, அவங்க வீட்டுக்கு போயிட்டானா, இவங்க வீட்டுக்கு போயிட்டானா, சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்றானா, எங்கன்னா தெருவில் படுத்து கிடக்குறானா தெரியலையே, நான் அப்புறம் தனியா காசு ஹோட்டல்ல ஓய்ச்சில சாப்பிட்றானா தெரியலையே, இப்படியெல்லாம் போகும். ஆனாலும் அவனை வெளியே போ என்று சொன்னார்கள். இவன் தகப்பு வெளியே போன்னு சொல்லி அவனா போயிட்டான். அருமையானவர்களே, ஒரு மகனை ஒரு தகப்பன் இழந்தாலும் அந்த மகன் மீதுதான் தகப்பனுக்கு ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கும். அவன் இருந்தா டக்கு 4-5 சப்பாத்தி எடுத்து கமக்கன்னு அடிப்பானே, அவனை காணாம போச்சு, எங்க பசியா இருக்கிறான்னு தெரியலையே, அந்த எண்ணங்கள் வரும். சாப்பிடும் போதெல்லாம் தகப்பனுக்கு மகனுடைய ஞாபகம் கண்டிப்பா வரும், தாய்க்கும் வரும். ஐயோ பிள்ளை எங்க போய் நிக்கான்னு தெரியலையே, இந்த மனுஷா நம்ம அந்த பையனை வெளியே போன்னு சொல்லிட்டாரு, அந்த எண்ணம் தாய்க்கு இருக்கும், தகப்பனும் இருக்கும். 10 தட்டு எடுத்து வைக்கும், ஒரு தட்டு இல்லாம இருக்கும். ஏன் அந்த தட்டுக்கு ஆழ்ந்த இல்லையே, அவன் கோச்சிட்டு போயிட்டானே, எங்க பசியா நிக்கிறான்னு தெரியலையே, எங்கன்னா மூக்கு முடிக்க பிடிச்சிருப்பான். இருந்தாலும் அந்த ஞாபகம் தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கும். அது இல்லாத தகப்பனே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்க்கிறோம், கெட்ட குமாரன் தனக்கு இதை வாங்கி கொண்டு போய்விட்டான். அவன் ஜாலியா செலவு பண்ணா, உல்லாசமா இருந்தான். கடைசியில வேலை வெட்டி இல்ல, கஞ்சிக்கு வழி இல்லாம ஒரு கோழி பண்ணையிலயா பண்ணையில போய் வேலை பார்த்தான். அங்கேயே அவனுக்கு பிடிக்கல, சரி அங்க இருக்கிறத சாப்பிட்டு கடைசியில் இங்க வந்தான். கடைசியில சொல்றான் தகப்பனை பார்த்து, ஐயா உங்களோட பண்ணையில் வேலை ஆட்களின் ஒருவனா என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் அங்க இருக்க வரும்போது கந்தல் குணமா வரான், குடிக்கல, ஒன்றும் செய்யல, நல்ல வஸ்திரம் கிடையாது, முடியெல்லாம் சட முடி மாதிரி ஆயிட்டு, வயிற்றுக்காரன் போல தூசு போல வரான். தகப்பன் புரிஞ்சுக்கிட்டான், வாய் சொல்லிட்டு தகப்பன் மறக்க மாட்டான். உடனே உங்களுக்கு குறிப்பாட்டுங்க, வேற வஸ்திரத்தை போடுங்க, இவன் வர்றதுக்கு கூட ஒரு கடையா வச்சுயா, நல்லா கறி வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கூடாது. அருமையான தேவஜனமே, தேவன் அப்படியேப்பட்டவர் தான். அது படிக்க அந்த வசனம். பூமியின் கடையாளங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் அவர் சோர்ந்து போக மாட்டார், இளைப்படைய மாட்டார். இதை நீ அறியாயோ, நீ அறிந்து கொள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனமா அறிவிக்கப்படுகிறது. அடுத்து, இதை நீ கேட்டது இல்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமா, தேவனுடைய புத்தியை ஆராய்ந்து முடியாது. ஒரு தகப்பனுடைய புத்தியை மகனால ஆராய்ந்து முடியாது. அப்படின்னா சிருஷ்டிகர்த்தராகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய புத்தியை ஒருவனாலும் ஆராய்ந்து முடியாது. சில நேரம் போன்னு சொல்லுவாரு, அங்கிருந்து கூப்பிடுவார், வாடா டே வாடா வாடா, நான் தானே போவேன், தப்பு செய்தவன் அவன் தான், நான் மன்னிச்சுக்கடா, அப்பா போகப்பட்டேன், மன்னிச்சுக்க, வா வா கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிடுவார். இதான் தகப்பன். அவர் புத்தியை ஆராய்ந்து முடியாது, எல்லைக்கு அப்பாற்பட்டவர் தேவன் என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்டு. பாருங்க, மனு குலத்துக்காக இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்பிச்சிட்டார். ஆனாலும் மனு குலத்துக்காக வந்த இந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து அவர் ஞாபகத்திலே இருக்கிறார். அடுத்து ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டு இருக்கார். இப்போ அவர் தான் வர்றாரு, மறுபடியும் அவர் தான் தேர்தல்வான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். புரியுதுங்களா? தகப்பன் என்றால் அவரை அறிய முடியாது.
அவர் சுபாவத்தின் ஆழங்களை அறிய முடியாது, அவர் அன்பின் ஆழத்தை அறிய முடியாது, அகலத்தை அறிய முடியாது, உயரத்தை அறிய முடியாது. எல்லையற்ற ஒரு நற்கிரியை நல்ல அன்பு உள்ள தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். குமாரனை கொடுத்து தன்னை கொடுத்து மீட்டுக் கொண்ட தேவன் நம்மை தள்ளிவிடுவாரோ? அருமையான தேவ ஜனமே, அப்படியேதான் கடின உள்ள படைத்த தேவன் நம்மளுக்கு கிடையாது, நமக்கு இல்லை. அவர் நம்மை அருவாடும் வரமாட்டார், ஈட்டியோடும் வரமாட்டார், அணைக்க வருவார். அவர் நம்மை அணைக்க வருவார். அணைக்க வந்து நம்மளை கூட்டி கொண்டு போய் நம்மை சரிப்படுத்தி அட்வைஸ் பண்ணி சாப்பாடு கொடுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி இலைப்பாரப்பணும். அப்படியேப்பட்டதான் தேவன் தான் நம்ம. அவர் குறித்து வேதத்தில் இன்னொரு இடத்துல என்ன இருக்கு? அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. மகன் போயிட்டான், ஆனாலும் தூக்கம் இல்லை, உறக்கம் கிடையாது. எப்ப நான் பார்த்து என்கிறதான் எண்ணத்தோடு கூட ஆவலாய் காத்திருந்ததானே அந்த தகப்பனை போன விட அதிகமாக ஆவலோடு இருக்கிறது தான் நம்முடைய பரமபிதா. அதனால இன்றைய சதா காலங்களில் நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். தூரத்திலே நீங்க நின்றாலும் அவர் உங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறார். என்ன? அவருடைய எண்ணங்கள் உங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறது, அவருடைய யோசனைகள் உங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறது. ரட்சிக்கப்படா கூடாதபடி கரம் குறுகிய போகவில்லை, சத்தம் கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாகவில்லை. அவர் உள்ளத்திலே நீ சமீபத்தில் இருக்கிறாய். அருமையான தேவ ஜனமே, தேவன் நமக்கு சமீபத்தில் இருக்கிறார். தூரத்தில் இருக்கிறவனுக்கும் நீ சமீபத்தில் இருக்கிறவனுக்கால் தேவன் சமீபத்தில் இருக்கிறவன் மீது மட்டும் தேவன் அன்பு செலுத்துகிறது இல்லை, தூரத்தை தன்னை விட்டு விலகி போன தேவ பிள்ளைகள் மீதும் அவர் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். அவரை தேடுகிறார். எங்க போயிட்டானோ அன்பானவர்களே, வேதத்தில் காந்திக்கும் மறைவாக ஒன்றுமே இல்லை. சூரியனுக்கு மறைவானது ஒன்றுமே. அது போல அக்னிஜுவாலை போன்ற கண்களுடைய தேவனுக்கு முன்பாக நீ மறைவாய் இருக்க மாட்டாய். தேவன் மீது நோக்கமாயிருப்பார். அவர் பார்வையில் தப்பி போக முடியாது. அவர் கரமுனை பிடிக்கும். அதாவது தீர்க்க சொல்றார், நான் பாதாளத்திலே தண்ணீரின் ஆழத்துல போய் படுக்க விழித்தாலும் உன் கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய கரமுனை பிடிக்கும். எவ்வளவு உன்னதமான தேவன் நமக்கு இருக்கிறார். பரலோக பிதா நமக்கு எவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவருடைய அன்பு உன் மேலே நேசம், உன் மேலே மீதியா இருக்கிறது என்பதை நீ விளங்கிக் கொண்டு தேவன் பட்சமாய் நீ திரும்பி வருவாயாக. நீ ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், உன் தேவனுடைய பட்சமா திரும்பி வா. யாருமே உன் மீது குற்றம் இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் என் மீதுதான் குற்றம், நான் சரியில்லை, நான் என் பாவத்தை இன்னொரு மீது பழியை சுமத்தி விட்டேன், நான் தான் குற்றவாளி. உண்மையை தேவனிடத்தில் பேசு, இல்லாவிட்டால் தேவன் உன்னை கண்காணிப்பார். ஆண்டவரே, மகளே, நீதான் தவறு செய்திருக்கிறாய், நீதான் உண்மையை பேச வேண்டும். உண்மையை மறைத்துக் கொண்டு இன்னொரு ஆள் மீது பழிய போட்டு விட்டாயே, என் மகன் மீது பழிய போட்டு விட்டாயே, என் மகள் மீது பழிய போட்டு விட்டாயே, நீ உன்னை சரிப்படுத்து, உன் கிரியங்களை சரிப்படுத்து என்று தேவன் உணர்த்திக் கொண்டிருப்பார். இந்த நேரத்தை என் சத்தம் சாயங்காலமோ நாளை காலையோ உன் செவிக்கு எட்டுமானால், நீ இந்த வீடியோ பார்ப்பாயானால் உன்னை சரிப்படுத்தி தேவனுடைய பட்சமாக உன்னை ஒப்புக் கொடுத்து அவர் அணைத்துக் கொள்வாயாக. தேவன் உன்னோடு கூட வழி நடத்துவார். சோர்ந்து போகாதே. தேவன் நீ எங்க போனாலும், பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும், பூமியின் தாழ்விடங்களில போனாலும் அவருடைய ஞாபகம் உன்னை விட்டு போகாது மகளே, அவருடைய ஞாபகம் உன்னை விட்டு போகாது மகனே. தேவனுடைய வல்லமை பெரியது. அவர் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வார். அர்த்தபடியாக படிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அவர் பாருங்க எப்படி இருக்கு அந்த வசனத்துல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிறாராம். சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன தருகிறார்? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் என்றால் என்ன? அருமையானவர்களே, சத்துவம் என்றால் என்ன நீங்க சொல்லுங்க. சத்துவம் என்றால் வல்லமை, அதிகாரம், பெலன். வல்லமை, அதிகாரம், பெலன். அதான் சத்துவத்தை மனிதன் இழந்து போகிறான். அவனுக்கு தேவன் சத்துவத்தை கொடுக்கிறார். எப்படி? தன்னோட சத்துவத்தை கொடுக்கிறார். வல்லமை, அதிகாரம், பெலனை தருகிறார். இப்படியாப்பட்டதான் தேவன் நமக்கு இருக்கிறார். பாருங்க, நான் தேவனை கைவிட்டார், நான் சத்துவமற்றவனாய் போய்விட்டேன் நினைக்க வேண்டாம். உன் தேவனை சார்ந்து வாழ புரிந்து கொள்.
தேவனை சார்ந்து வாழ ஆண்டவரே என்ற தேவனை நோக்கி பார்த்து நீ இழந்த அதிகாரம் உனக்கு கிடைத்து விடும், நீ இழந்த பேரனும் கிடைத்துவிடும், தேவன வல்லவனு கிடைத்துவிடும். தேவன் மீது இரக்கம் உள்ளவர், அள்ளி கொடுப்பார். அவர் ஆவி உன் மீது அளவில்லாமல் ஊற்ற வல்லவராயிருக்கிறார். தேவ மனிதனே, தேவ மனுஷியே, நீ தேவ மனுஷி, தேவ மனிதன், நீ தேவனை அறிந்து அவன் பட்சமா திரும்பி விடு. நான் கிறிஸ்தவங்களுக்கு பேசல, தேவ ஜனங்களாகி உங்களோடு பேசுகிறேன். கிறிஸ்தவங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறது இல்ல. அவன் வேசை கண்டா அவளோட போயிடுவான், ஒரு கல்லணை கண்டா அவளோட போயிடுவாங்க. ஆனா தேவ ஜனங்களுக்கு போக மாட்டீங்க. தேவனோட வார்த்தையில கடந்து கடித்தருங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். சத்துவமற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். தேவ ஜனங்களா மாத்த நான் வாழ்ந்தால் போதும், தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் நான் கை கொண்டால் போதும் என்று எண்ணத்தோடு தேவனை மட்டும் நேசித்து அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு உலகபூர்வமான சத்துவம் அவர்களுக்கு இருக்காது. ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் எங்க செல்வேன்? யார் இடத்துல செல்வேன்? இந்த இடத்துல யார் எனக்கு சகாயம் செய்வார்? நான் உனக்கென்று வாழ உதவி செய்து, உங்களுடைய வார்த்தை கை கொள்ள உதவி செய்து, இந்த உபதேச கை கொள்ள உதவி செய்து, இப்ப நான் எங்க போவேன் அப்படி என்ற கேள்வி ஒரு வாழ்க்கையில் இருக்குமானால் தேவனை நோக்கிப்பார், தேவனுக்கு உதவி செய்வார். மனிதனுக்கு எத்தனை விதமான சத்துவம் இருக்கிறது பாருங்கள். அருமையானவர்களே, உலக மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அரசியல் சப்போர்ட் இருக்கும், அவனுக்காக நான் ஜெபிக்கிறதே கிடையாது. பண சப்போர்ட் இருக்கும், அவனுக்காக ஜெபிக்கிறதே இல்லை. ரவுடிகளுடைய சப்போர்ட் இருக்கும், அவனுக்காக நான் ஜெபிக்கிறது இல்லை. போலீஸ் லாக்காவில் வேலை செய்கிறவன் சப்போர்ட் இருக்கும், அவனுக்காக ஜெபிக்கிறது இல்லை. இன்னொரு சப்போர்ட் இருக்கிறது, அதுதான் மந்திரவாதிகளுடைய சப்போர்ட். இந்த 5 விதமான சப்போர்ட்டில் வாழ்கிறவர்கள் அந்த சத்துவத்தை அவர்கள் பெறனா இருக்கிறார்கள். அவர் அந்த விதமான பெறன் எனக்கு தேவையில்லை, அந்த விதமான உபயோகம் எனக்கு தேவையில்லை. தேவனை பலப்படுத்தின கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய தனக்கு பலன் உண்டு என்று அவர் பாதத்தை விழுந்து தேவனை நோக்கிப்பார். ஒரு சத்துவம் இல்லாத உனக்கு பலத்த சத்துவத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, தேவனை மட்டும் நேசித்திருக்கிறார். தேவனை மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் தான் தெரியும். உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், உன் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரே நான் எங்கே செல்வேன்? நான் யார் இடத்துல செல்வேன்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? எந்த விதமான சப்போர்ட் எனக்கு இல்லை. அரசியல் சப்போர்ட் எனக்கு கிடையாது, பண சப்போர்ட் எனக்கு கிடையாது, ரவுடிகளுடைய சப்போர்ட் எனக்கு இல்லை, போலீஸ் லாக்காவோட வேலை செய்கிறோட சப்போர்ட் எனக்கு கிடையாது, மந்திரவாதிகளுடைய சப்போர்ட் எனக்கு கிடையாது, பணம் சப்போர்ட் எனக்கு கிடையாது. உண்மை தவிர இந்த பூமியிலே வேறு யாரும் இல்லை. அல்லேலூயா. இதுதான் 23வது சங்கீதத்திலே அந்த தாவீது சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி. இதை சொல்லுவாயா? தேவன் உனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதை நீ அறிக்கை பண்ணு. நீ எங்க இருந்தாலும் உன்னை அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கு. நான் அச்சிக்கப்படுவதற்கு புறா வளர்ப்பேன். நான் எங்க சென்றாலும் அந்த புறாக்கள் என் கூட வந்துட்டே இருக்கு. என் புறாவை எவனா தொட்டானா அவனை சுருக்கு எடுத்துருவேன். எல்லாருக்கும் எனக்கு தெரியும், புறாவை தொடாத. அருமையானவர்களே, ஊர்ல இருக்க புறாதான் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து, எங்க புறா அந்த ரோமன் புறா 2 ஜோடி என்கிட்ட இருக்கும். ஊர்ல இருக்க புறாவெல்லாம் கூட்டிட்டு இங்க வந்தோம். ஆனா நான் யாரோட புறாவும் பிடிச்சி வைக்க மாட்டேன். அருமையானவர்களே, இது ஏன் சொல்றேன்னா, மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிற அந்த ஜீவராசி நான் எங்கே சென்றாலும் என் குரலை கேட்டு என் மேலே பறந்து வந்து கொண்டே இருக்கும். நான் எங்கே உட்கார்கிறேனோ அது அங்கே இறங்கி இறையை சாப்பிடும். ஒரு பறக்கிற பட்சி, அந்த பட்சிக்கு அவ்வளவு அறிவு இருக்கிறது. நம்முடைய தேவன் நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது. நம்முடைய தேவன் கைவிட மாட்டார். ஒரு பாட்டு இருக்கு, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவன் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், உன்னோடே இருக்கிறார். போதுங்களா? நாம் எங்க போனாலும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறாங்க. தேவன் நம்மை கைவிட மாட்டார். எங்கேயோ போய் நிக்கலாம் வனாந்தரத்துல, தாவீது அப்படிதான் வனாந்தரத்துல போய் நிற்கிறான். ஆண்டவருடைய பார்வை அவன் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. அவன் எங்கே படுத்திருக்கிறான், எங்கே தங்குகிறான், எந்த இடத்துல நடக்கிறான். அருமையானவர்களே, அவன் மீது தேவனுடைய பார்வை நோக்கமா இருக்கிறது போல உங்கள் மேல தேவனுடைய பார்வை நோக்கமா இருக்கும். அவர் பார்வைக்கு நீ மறைவானதில்லை. பூமியிலே அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் கண்கள் 7 கண்ணுடைய தேவன். அவர் பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நீ மறைவாயிருப்பதில்லை. அவர் உன்னை சீர்தூக்கி உன்னை சரிப்படுத்தி அவருடைய பட்சத்தில் வைத்துக் கொள்வார். நீ கலங்காமல் தேவனுடைய பட்சமாய் திரும்புவாயாக.
தேவனுக்கு சகாயம் செய்வார். எந்த ஆதரவும் எனக்கு இருக்கு. எனக்கு மட்டும் நான் இங்க என்ன நிக்கிறேன், எனக்கு எந்த ஆதரவும் கிடையாது. பணம் கிடையாது, அரசியல் சப்போர்ட் இல்லை, ரவுடி சப்போர்ட் கிடையாது. ஆண்டவரே, எனக்கு இவ்விதமான 5 விதமான சப்போர்ட் எனக்கு கிடையாது. ஆனாலும் தேவன் என் மீது நோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை கைவிட மாட்டாங்க. தேவன் பட்சமா நின்று வாழ்ந்தால் போதும், தேவனோடு இருந்தால் போதும். தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அடுத்த படிங்க நீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு என்ன செய்கிறார்? பலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் அவர் பலத்த சத்துவமாக இருக்கிறார். சத்துவத்தை பலன் பேசுவாங்க. தேவனுடைய சத்துவம்னா என்னங்க? தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆளுகை, இதுதான் சத்துவம். அன்பானவரே, தேவன் அவைகளை நான் நிறைத்து நம்மை வாழ வைப்பார். தேவனை அண்டிக் கொள்வோம். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ வேறு பிரிந்து வாழ்கிறது சரிதான், ஆண்டவருக்காக வாழ்ந்தால் போதும், தேவனுடைய பட்சத்தில் வாழ்ந்தால் போதும். இந்த உபதேசத்தின்படி வேத வாக்கியத்தின் வாழ்க்கையை நான் அமைத்து சரியாய் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு வாழ்கிறாயே, உனக்கு பலத்த சத்துவமாய் தேவனே இருப்பார். உனக்கு பலன் தந்து உன்னை வழி நடத்துவார். தேவன் கைவிட மாட்டார். அவர் தூதர்களை உனக்கு பணிவடை ஆட்களாக தேவன் வைப்பார். அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே போவார்கள். அல்லேலூயா. தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அதுக்கு ஒரு வசனம் படிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னங்க? இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போ. இளைஞன் யாரு? வாலிபன் என்றால் யார்? இளைஞன் என்றால் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள். வாலிபன் என்றால் 25, 22 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் வாலிபர்கள். அல்லேலூயா. இளைஞன் 40 வயசுக்கு உட்பட்டவன் இளைஞன். வாலிபன் என்று சொன்னா 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாலிபர்கள். அப்போ சோர்ந்து போனாலும் அவர்கள் தேவ பிள்ளைகள். நீங்க தேவ மனுஷர்கள். எந்த உதவி யாரும் இல்லையா அப்படி நினைக்க வேண்டாம். தேவ பிள்ளையே, தேவனை பலப்படுத்துவார். ஏன் நீ அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதானே புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறாய். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே மூலிகை ஸ்நானம் பெற்றிருக்கிறாய். தேவனை அறிந்திருக்கிறார். தேவனை நீ பற்றி கொண்டிருக்கிறார். ஏதோ சில பலவீனங்கள் இருக்கலாம், அது இல்லாத மனிதனே கிடையாது. புத்திரம் இல்லாத மனிதனே கிடையாது. ஆண்டவரை நோக்கி பார். தேவனை பலப்படுத்தும் பட்சத்தில் இருப்பார். புதிய வழிகளை தேவன் திறந்து தருவார். தேவனை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தும். என் அனுபவத்துல பேசுறேன். எனக்கு யாருமே இல்லைங்க. நான் சிபிஎம்ல ஊழியம் செய்தேன். நான் வெளியில நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை. ஒருவேளை சாப்பாடுக்கு நான் பட்ட கஷ்டம். ஆனா தேவனை வழி நடத்தி ஆகாரம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் என் வாழ்க்கையிலே வந்துட்டு எதிர்பாராத விதமாக தேவன் எனக்கு சகாயம் செய்தார். ஒரு ஹோட்டலில் அந்த பிரியாணி வாங்கி கொண்டு வந்து விட்டார். அவர்கள் சாப்பிடவே இல்லை. நான் பசி தாங்க முடியாமல் ஒரு இடத்துல இருந்து நடந்து வந்து கொண்டே இருக்கிறேன். திடீர்னு வண்டியை நிப்பாட்டி, நீரோ பிரியாணி சாப்பிடுவீனான்னு கேட்டார்கள் ஆந்திராக்கார். சாப்பிடணும். அந்த கொள்ள பசியில இருக்காது. உடனே 2 பாக்கெட் கொடுத்தாலும் தலையில மாதிரி இருக்கு. அருமையானவர்களே, அதே இடத்துல வைத்து அந்த பிரியாணி முழுவதையும் சாப்பிட்டேன். அந்த குளத்துல தண்ணீர் இருக்கிறது. அது ஒரு மஞ்சளா தான் இருக்கு. ஆனா நான் தண்ணீர் அள்ளி குடிச்சேன். எனக்கு ஒரு தீங்கும் வரவில்லை. கர்த்தர் உன்னை பசி ஆற்றுவார். நீ தனிமையாக இருக்கும்போது உனக்கு தேவன் உதவி செய்வார். மனுஷர் கொஞ்சம் உதாசீனப்படுத்தலாம், ஆனா தேவனை பாதுகாப்பார். தேவனோடு இருப்பார். எங்க சேர்ந்தாலும் தேவ பிள்ளையே, உன்னை தேவன் பின்தொடர்ந்து கொண்டே இருப்பார். அவர்களுக்கு தெரியாது, பின்னாடியே வருவார். அவர் யார் கண்களுக்கு தெரிய மாட்டார், பின்னாடியே வருவார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நான் ஒரு இடத்துக்கு போறேங்க, பிரிட்ஜ் மேல போயிட்டேன். அப்ப எனக்கு வழியே தெரியல. வண்டி கிட்ட வந்துட்டு என்னால் ஓட முடியாது. அருமையானவர்களே, எவ்வளவு வேகமாய் வந்த வண்டி தானாவே நின்று போயிட்டு, காரணமே இல்லை. ஒரு 20 நிமிஷம் கூட கிடையாது நான் கடந்து போவதற்கு. அந்த வண்டி ட்ரெயின் அப்படியே கர கர கரன்னு ஒரு சவுண்டு கிடைச்சான்.
வண்டி இன்ஜின் அப்படியே நின்றுச்சு. நான் அந்த பிரிட்ஜை கடந்து வந்த அப்புறம் இறங்கி பார்க்கிறாங்க, என்ன பார்த்தாயிடுச்சுன்னு அப்படி மெல்ல நகர்த்தி கொண்டு வந்தார்கள். நான் பெரிய பிரிட்ஜை கடந்து அந்த பக்கம் போயிட்டேன். அவர் சொன்னார்கள், ஏன் இந்த பிரிட்ஜில் வந்தீங்க நீங்க அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடி தான் வண்டி ரிப்பேர் ஆச்சு, நாங்கள் பிரேக் போடுறோம், இப்ப ஸ்டார்ட் பண்ண உங்க வண்டி ஒன்றும் ஆகாது, சவுண்டே வராதுன்னு. என்ன, தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னை காப்பாற்றுவதற்காக உன் இன்ஜினை வேலை செய்ய விடாம ஸ்டக்காக வச்சுட்டார். இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னேன். உடனே ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு சவுண்ட் கிடையாது. அந்த இன்ஜின் டாடா காடிக்கு போயிட்டாங்க. ஏ ஜீசஸ் சேவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிவிட்டேன். அஞ்ஞானங்களே, தேவன் நம்மை அப்படி காப்பாற்றுவார். நம்முடைய அறியாமையினால நாம் போகிறோம். தேவன் நம்மை ட்ரெயினே நிப்பாட்டி இருக்கிறாருன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கரெக்டா ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க, என்னை அடிச்சு தூளா தூக்கி போட்டோம். நான் யாருன்னே யாருக்கும் தெரியாது, அந்த நிலைமைக்கு ஆளாயிரும். ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர். அதுலையா ஒரு ஊர்ல 8 மணிக்கு நான் அந்த லைனை கிராஸ் பண்ணி வாரேன். ஒரு இங்கிருந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ் போய்கொண்டு இருக்கிறது. ஒரு சவுண்ட் எனக்கு கேட்டுச்சுது, ஒரு சவுண்ட் கேட்டுச்சுது. என்னன்னு பார்த்தா அந்த தண்டவாளத்துல ஸ்லிப்பர் வைக்கிறது 3 அப்படி இருக்கும், ஒரு கம்பி 3 மாதிரி அதை வைத்து அடித்திருப்பார். அந்த அந்த பிரிங்கி வந்து கழுந்து விட்டது. நான் இருக்கிறது தள்ளி இருக்கிறேன். அந்த அந்த பிரிங்கி வேகமா வந்து கொண்டிருக்கிறது. யாரோ என்னோட தோல்ல கை போட்டு என்னை இப்படி திருப்பினார். ஆனா நீ யாரும் இல்லை, லூப் லைன்ல வரணும், திருப்பினார்கள். என் ஒரு காலுக்கு பக்கத்துல ஒரு 3 இன்ச்சு கேப்ல அந்த பிரிங்கி வந்து அப்படியே மண்ணில் சொருகி கொண்டு. நாங்க அவர்களை திருப்பாவிட்டால் என் மண்டை உடைந்திருக்கோம், முதுகெலும்பு உடைந்திருக்கிறோம். அவ்வளவு வேகமா வந்து அறியாமையினால நாம் அந்த இடத்தை செல்கிறோம். தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அந்த வண்டி அந்த இடத்துல 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த வண்டிக்கு போகும். அந்த பிரிங்கி கலந்து வந்தது 3 மாதிரி இப்படி இருக்கும். அதை வச்சு அடிச்சு வச்சு அது கலந்து. ஆனா நான் நேற்று கூட என் மகன் இடத்துல சொன்னேன், நேற்றம் இந்த இடத்துல தான் என்னோட பிரிங்கி கலந்து வந்தது. ஒருவேளை தோழனை கை போட்டு திருப்பி கொண்டார். அந்த பிரிங்கியை காலு பக்கத்திலே மண்ணில் சுருங்கி கொண்டார். லூப் லைன்ல அஞ்ஞானூர்ல சின்ன செகண்ட் தான் எலும்பெல்லாம் நுருங்கி போயிருக்கு. நம் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நீ ஆண்டவரை பற்றிக்கோ, தேவன் கைவிட மாட்டார். தேவனுடைய வார்த்தையில பற்றிக்கோ. நீ தேவ மனுஷன் என்பதை மறந்து விடாது, தேவனுடைய மனுஷன் என்பதை மறந்து விடாது. அவர் உன்னுடைய தோல் போட்டு அவர் கையை உன் தோல்ல போட்டு உன்னை அவர் வழிநடத்துவார், பாதுகாப்பார். சொல்லுங்களா, தேவன் அண்டிக் கொள்ளுகிற ஒரு பாக்கியமானது. தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட. மனுஷர்கள் தூஷிப்பார், மனுஷர்கள் நம்மை இழிவுபடுத்துவார்கள், மனுஷர்கள் நம்மை குற்றப்படுத்துவார்கள். அவர்கள் நம்மை அல்ல, அவர்களை தங்களை நீதிகரித்து வாழ்வார்கள். எந்த நிலையில் நீ இருந்தாலும் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். எந்த நிலையில் நான் இருந்தாலும் நம்மை கைவிட மாட்டார். அருமையானவர்களே, தேவன் அண்டிக் கொண்டு வாழ்வோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு பலத்த சத்துவத்தை தருவார். நமக்கு சத்துவமற்றவளா இருப்போம், சத்துவத்தை அவர் தருவார். அவரே நம்ம பலப்படுத்துவார். நான் நிறைய இடங்களுக்கு போகிறேன். ஒவ்வொரு கடையிலையும் மாந்திரிகம் வைத்துக்கொண்டுதான் வியாபாரம் செய்கிறார். நான் இன்னைக்கு ஒரு சிக்கன் வாங்க போயிட்டேன், அந்த கடையில மாந்திரிகம் வைத்திருக்கிறார். அந்த மாந்திரிகம் இருக்கிற கடையெல்லாம் எனக்கு தெரியும். அந்த இடத்துல எனக்கு ஒரு மயக்கம் வந்துடும். இந்த ஆவிகள் என்னை அப்போஸ் பண்ணும். புரிந்து கொண்டே இந்த இடத்துல மாந்திரிகம் இருக்கிறது. சில பலசர கடையெல்லாம் போனா மாந்திரிகம் வசப்படுத்துற ஆவிகள். நீ அந்த கடைகளுக்கு போனே எதுவுமே வாங்காம வரவே மாட்டீங்க. எவ்வளவு விலை வச்சாலும் நீங்க அந்த பொருளை வாங்கிருவீங்க. காரணம் என்ன தெரியுதா? 10,000 ரூபாய் கொண்டு போனா 10,000 பொருளை வாங்கிட்டு தான் வருவீங்க. காரணம் என்ன? அங்க வசப்படுத்துற ஆவி, உன்னை மயக்கிற ஆவி, உன்னை பொருட்களை வாங்க வைக்கிற பொல்லாப்பு அவர்கள் வசப்படுத்தி அங்க வைத்திருப்பார்கள். உன் கண்ணுக்கு தெரியாது. உன் பாக்கெட்டில் உள்ள பணத்தை எல்லாம் நீ அங்க காலி பண்ணி விடுவாய். அருமையான தேவ ஜனமே, தேவனை அண்டி, ஆண்டவரே இந்த கடைக்கு இந்த பொருள் வாங்குவதற்காக தான் செல்கிறேன், வேற எந்த பொருளையும் நான் வாங்கக்கூடாது. இதில் உள்ள பொல்லாப்புகள் என்னை ஏமாற்றிவிடக் கூடாது. இவர் செய்து வச்சிருக்கிற அந்த வசப்படுத்துகிற நாவிகள் என்னை வஞ்சித்து மோசமாக்க கூடாது. ஏசு கிறிஸ்து நாமத்திலே கட்டி அவைகளை சிறைப்படுத்தி விடுகிறேன். ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என் கையில் உள்ள பணங்களை காப்பாற்றும், தேவைக்கு மிஞ்சி எதையும் வாங்காதபடிக்கு என்னை காப்பாற்றும் என்று ஜெபம் பண்ணிட்டு உள்ள போங்க.
நீங்க கரெக்டா வாங்கிக்கணும். நான் கடைக்கு போக பாலம் வரும், உள்ள போனோடனே தலை சுத்தம். என்னால நிற்கவே முடியாது. ஜெபம் வீட்டு ஆண்டது, இந்த ஆவியை கட்டுகிறேன், இந்த ஆவியை கட்டுகிறேன், நீ செயலற்று போகட்டும் சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவேன். இந்த தலை சுத்தெல்லாம் போயிடும். அப்படிதான் ஒவ்வொரு கடைகளிலும் மாமியை செய்து வைத்திருப்பார். எச்சரிக்கையா இருங்க. எதிர்த்தும் நாம் அடிமைப்படக்கூடாது. அவைகளின் வசம் நாம் மாற்றக்கூடாது. தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவார். நீங்க 1/2 கிலோ வாங்க போயிருங்க, ஆனா நீங்க 2 கிலோ வாங்கிடுவீங்க. அப்படி கட்டி வைப்பார். ஆனா ஜாக்கிரதையா இருந்து வாழுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்த வசனம் படிக்கலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பெண்கள் 4 பெண்கள் இடத்துல பேசக்கூடாது, தேவையில்லாம. ஆண்கள் பாவிகள் இடத்துல உட்காரக்கூடாது. 1ஆம் சங்கீதத்தை 2 பேர் மனசுல வச்சுக்கணும். பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் 1ஆம் சங்கீதத்தை மனசுல வச்சுக்கிறீங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை படிங்க, தேவனுடைய வசனத்தை தியானிங்க, தேவ சமத்தை தேவனை துதிங்க, ஆராதிங்க, விண்ணப்பம் செய்யுங்க. யாருக்கு விண்ணப்பம் செய்யுது? எத்தனையோ நம்ம ஜனங்கள், தேவ ஜனங்கள் சத்துவமற்ற இருக்கிறார்கள். பண உதவி கிடையாது, அவர்களுக்கு எந்த ஆதரவுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில வாழ்கிற தேவ ஜனங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுங்கள். ஒரு சொட்டு கண்ணீர் அந்த மக்களுக்காக விடுங்கள். ஏதேனும் ஒரு உதவி உபகாரம் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் பிழைத்துக் கொள்வார். பணம் இருக்கும், அவர்களே பொருள் இருக்கும். ஆனாலும் குடும்பம், தேவ ஜன குடும்பங்களிலே நிம்மதி இருக்காது. காரணம் என்ன? பேய் போராட்டம் இருக்கு. தேவ ஜனங்களுக்குள்ள பேய் போராட்டம் நிறைய இருக்கும். அதனால ஜாக்கிரதையா இருக்கும். அதை அப்படிங்க பேய், தேவ ஜனங்கள் பேய் வரணும், வரும். அது வருகிறது. அதுதான் மாயைக்காரர்களுக்கு எச்சரிக்கையாருங்க. 2-3 ஜாதிகள் இருக்கிறது, மாயைக்கான ஜாதி. அவங்க ஏமாத்திவா. இது போல மாயை நம்பி இருக்கிற, மாயைகளை கை கொள்ளுகிற ஜாதிகள் இருக்கிறது. எச்சரிக்கையா இருங்கள். யாதொருவன் நம்மை பற்றி புகழ்ந்து பேசுகிறானோ எச்சரிக்கையாயிருங்கள். எந்த பாராட்டுதல் நமக்கு தேவையில்லை. தேவனுடைய பாராட்டுதல் நமக்கு போதும். தேவனுடைய வாக்குத்தங்கள் வாழ்ந்தாக்கு. தேவன் தான் நமக்கு. தேவ நீதியை தரித்து வாழ்வோம். சர்வவல்லமை தேவன் தேவ ஜனங்களுக்கு சகாயம் பண்ணுவார். நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். உன்னை நல்லா தூங்க வச்சிருவார். நாம் எப்படி பிள்ளைகளை நல்லா தூங்க வச்சுட்டு ஒரு கொசு கடிச்சா கூட கூடு எடுத்து மேல போட்டு மூடிடும். அது நல்லா தூங்கும். அதுக்கு தெரியாது அப்பா அம்மா நம்மளை கண்காணிக்கிறவன்னு, அதுக்கு தெரியாது. அது நல்லா தூங்கும். ஆனாலும் அதை விட நம்முடைய தேவனானவர் நம்மை தூங்க வச்சுட்டு அவர் வேடிக்கை பார்ப்பார். நான் தூங்குவதும் இல்லை, ஒரு இழைத்தவனே உனக்கு ஒரு இழைப்பாத்துல தருகிறேன் என்று சொல்லி இந்த இழைப்பாத வைத்து விட்டு அவர் கண் விழித்து உன்னை பாதுகாப்பார். அந்த தேவன் இந்த சதா காலங்களிலும் நம்முடைய தேவனா இருக்கிறார். விண்ணப்பம் செய்யுங்கள், தேவனை நேசியுங்கள், தேவனை வார்த்தைப்படி வாழ பிரயாசப்படுங்கள். தேவ சமூகத்தை காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், பைபிள் படியுங்கள், தேவன வார்த்தையை நம்புங்கள். அருமையான தேவ ஜனமே, உங்களை கூட எத்தனை விசுவாசிகள் இருப்பார்கள். சபைக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுவார்கள், உண்மையா இருப்பார்கள். அவர்களுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சபைக்கு வர எத்தனையோ பேர் கஷ்ட நிலையில இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய ஆண்டவரே, அவர்களுக்கு சகாயம் கிடைக்க பண்ணும். வேலை இல்லாத வாலிபருக்கு வேலையை தார், வாழ்க்கை இல்லாத பெண்களுக்கு வாழ்க்கையை தார், துணைவி இல்லாத தவிக்கிற ஆண்களுக்கு நல்ல துணைவியை தாரும். குடும்பத்தை மெயின்டைன் பண்ணக்கூடாதபடிக்கு ஆண்டவரே, யாரும் வாழ்க்கையிலே ஆண்டவரே உதவிகள் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் வேலைகளை தாரும். மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ண ராஜா. ஆசீர்வதியம் ஆண்டவரே, பலப்படுத்துங்க ராஜா என்று சொல்லி நீங்க வீட்டுல ஜெபம் என்ன செய்தார்? சகோதரனுக்காக, நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணினார். அதே போலதான் நாமளும் கூட நம் உடன்பிறவா சகோதரனுக்காக, உடன்பிறந்தவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். நம் சகோதரர்கள் நம் சபையில இருக்கிறார்கள். நம்ம உடன் பிறந்தவர் அல்ல, அவர் வேற ஜாதியா சேர்ந்தவர்களா இருக்கும். ஜாதியெல்லாம் பார்க்க கூடாது. அவர்களிடத்துல பணிந்து ஆண்டவரே இந்த மக்களை ஆசீர்வதியும் என்று ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உதவி, அவர்களுக்கு ஜெபம் பண்ணா உங்களுக்கு உதவிகள் புரியுங்களா?
அவர்களுக்காக ஜெபம் பண்ணினால் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நான் அப்படிதான் செய்வேன். மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு வசதி இல்லை ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு ஆகாரம் இல்லை ஆண்டவரே, வசிக்க வீடு இல்லை ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்து காத்தவர்கள் சொல்லி ஜெபித்துக் கொண்டே அன்பானவர்களே, அது தேவன் அறிவார். அதோடு கூட நம்ம விண்ணப்பங்கள் என்று போட்டோம்னா அந்த விண்ணப்பம் உடனே பதில் தரும். அதனாலதான் நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்றவர்களுக்காக தேவ சமூக ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேவ ஜனங்களுக்காக ஆண்டவரே அவருடைய சத்துவம் மாற்றிருக்கிறார். 5 விதமான விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரவுடிகள் சப்போர்ட்டு கிடையாது, பண சப்போர்ட்டு கிடையாது, அரசியல்வாதி சப்போர்ட்டு கிடையாது. அடுத்து என்னது போலீஸ்காரங்களா? ரவுடி சப்போர்ட், பண சப்போர்ட், அரசியல் சப்போர்ட், போலீஸ்காரங்க சப்போர்ட், மந்திரவாதிகளுடைய சப்போர்ட். இதை வச்சுதான் உலகத்துல எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவன் பார்த்தனா கம்பீரமா இருப்பாங்க, ஆனா போஸ்ட்னு போயிரு. அருமையானவர்களே, தேவ ஜனங்கள் இவைகளின் மீது நோக்கமாயிராமல் ஆண்டவரே எனக்கு போதும் என்று சொல்வார்கள். அதான் அவர்களுக்கு சத்துவம் மற்றும் இருப்பார்கள், பார்க்கிறதுக்கு பரிதாபமா இருப்பார்கள். ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் சொல்லும். அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களை காப்பாற்றுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வைசல்லார் திருவை உங்களோடு கூட இருப்பதாக. அடுத்த நாள் வசனம் எங்க போயிட்டீங்க? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். தேவ ஜனங்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். நம்மை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே நமக்கு பலம் தான். தேவனுடைய கைவிட எனக்கு தான் இப்போ நடக்க முடியாது. நடக்கும்போது எங்கேயாவது மறைஞ்சிருந்து பாருங்க, என்னால் நடக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவேன், நடக்க ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனாலும் உண்மை தேவன் பலப்படுத்த எனக்கு சகாயம் எனக்காகவும் ஜெபம் புரியுதுங்களா? எனக்காகவும் ஜெபம். தேவன் நம்மை பாதுகாப்பு. எனக்கு பிள்ளை இருக்கிறார், ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பையன். தேவன் பிள்ளையில வாழ இருக்கு. நாங்கள் வாழ உதவி செய்யும். கவர்மெண்ட் உதவியின் காலங்கள் அநேகம் கிடைக்கும். நீங்க சேனல் நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. 2000 பேர், 5000 பேர், 10,000 பேர் பார்க்குது. நாங்கள் எல்லோருக்கும் மத்தியில் ஊழியம் செய்வோம். அதுவா இருந்து ஊழியம் செய்வோம். ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். ஒரு ஊழியக்காரன் எனக்கு ஆலோசனை, அவனுக்கே வண்டி ஓட்ட தெரியாது, ஒழுங்கா கீர் போட தெரியாது. ஒழுங்கா கீர் போட அதை டாக்டர் முருகன் எடுத்துட்டு போவோம். என் பரிசுத்தவான்களை நேர்த்தியாய் வளர்த்திருக்கிறார். என் காலம் எல்லாம் என் பரிசுத்தவான்களை பற்றி பேசுவேன், டிபிஎம் பற்றி பேசுவேன். ஒருவனும் தடுக்க முடியாது. அதை பற்றி உயர்வாய் பேசுவேன். 3 வயதிலிருந்து அதிலிருந்து உபதேசம் கேட்டு அந்த ஒருவருபடி வாழ பிரயாசப்பட்டிருந்தான் அடியே. அருமையான தேவ ஜனமே, அவர்களுடைய போதனைகள், அவர்கள் எனக்கு போதித்த விஷயங்கள், அனுபவ ரீதியில் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் என் உள்ளத்தில் இருக்கு. அதை பற்றி தான் பேசு. உனக்கே வண்டி ஓட்ட தெரியல, எனக்கு எதுக்கு ஆலோசனை தெரியும்? நீ இனிப்புள்ள நெய்யணும். நான் அப்படி கிடையாது, வேரோட கடிச்சு சாப்பிடணும். நான் இனிப்புள்ள நெய்கிறவன் இல்லை. தெளிவாய் கத்தி தேறின அளவுக்கு தேவனை வைக்கிறார். வேத பாருங்கன்னு சொல்லவில்லை, தெளிவாய் கத்தி தெரிய சேர உபதேசம். இது எல்லா உபதேசங்களும் எனக்கு தெரியும். இப்ப எப்படி இருக்க தெரியாது. 100க்கு 99% சொல்லுவேன். அவைகளை மட்டும் மனசில் வச்சு வாங்க. அருமையானவர்களே, தேவனை கைவிடலாம். தேவன் நம்மோடு வழி நடத்துவார், நம்ம பலப்படுத்துவார். இப்ப எல்லாரும் ஊழியர்களுக்கு போகணும். புரியுங்களா? நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நாய் எங்களை பத்தி கேட்டு பேசிட்டு இருந்தது, இன்னொரு நாய் என்னை பத்தி கேட்டு பேசிட்டு இருக்குது. அங்கே சேர்க்காதீங்க, இங்கே சேர்க்காதீங்க, ஆண்டவத்தை சேர்க்காதீங்க. ஆண்டவத்துக்கு ஜெபம் பண்ண முடியுமா? என் தேவனுக்கு என்ன தெரியும், நான் விட்டார் உடனே. என் தேவனுக்கு என் உள்ளத்தை தெரியும். என் தேவனை அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்லு பார்ப்போம், ஆண்டவரே இவன் சரி கிடையாது, உன்னமாய் விட்டால் அதை கேட்டுக்கணும். தேவனை சார்ந்து வாழ்வோம். தேவன் நம்மை கைவிட மாட்டார். எல்லா விதங்களில் விளக்கி நம்மை பாதுகாப்பார். தேவன் நம்முடைய தேவன்.
அவர் உன்னை கைவிட மாட்டார். அருமையான தேவஜனங்களே, கேட்ட அந்த வார்த்தையின்படி உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். பலத்த சத்துவத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். அவரே நமக்கு பலத்த சத்துவமா இருக்கிறார். தாவீது சத்துவமற்றவனாய் வனாந்தரத்தில் தங்கினான். தேவன் அவனை பலப்படுத்தி எப்படிங்க 2 வந்துட்டான். 2 பேரு சவுலுடைய சேவகர் போலிச்சாங்க. இவனை பார்த்துட்டாங்க. இவன் தாவீது தான். கிட்ட ஒருத்த பார்த்து தாலியில உண்ணீரெல்லாம் பொருந்தான், மண்ணலி தலையில பொருந்தான். இவன் தாவீது தான் நடிக்கான்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க போனோடனே இவன் தாவீது கிடையாது, எங்க பிடிச்சின்னு அவங்க கொண்டு போய் போட்டுருங்க, ஏன்னா உங்களை கொண்டு போனா பாத்துக்க. இவன் கொண்டு நாங்க விட்டுட்டான். திரும்பி வரான். அதே இடத்துல பைத்தியக்காரன மாதிரியே உட்கார்ந்து கடைசி என்ன வந்து ஓடி வந்து பிடிக்க கூடாத படிக்கு தூரத்துல அவன் போன அப்புறம் ஒரே ஓட்டம் ஓடிட்டான். இதாங்க சில இடத்துல அப்படிதான். சில இடத்துல பெண்கள் என்ன வசப்படுத்துறது ட்ரை பண்ணான். இந்த ஞாபகம் எனக்கு வந்து தாவீது பைத்தியக்காரனை போல தானே மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரிதான் நானும் வார்த்தையில பைத்தியக்காரனை போல பேசினேன் செய்து இந்த சரியான ரூசரி போடி அப்படின்னு போயிட்டாங்க. அன்னைக்கு நான் தப்பிச்சு எல்லாரும் அங்க நான் மாட்டி விழுந்துட்டு 4 பேர்கிட்ட மாட்டிட்டு சீப்படுது. அப்ப எனக்கு கல்யாணம் அருமையானவர்களே, தேவன் நம்மை காப்பாற்றுவார். நாம திருப்தியாய் நடந்து சொல்லுங்களா, திருப்தியாய் நடந்து எத்தனை பிரச்சனைகளே தேவன் என்னை காப்பாற்றி இருக்கிறார். சொல்லுங்களா, நான் யார் இடத்துலையும் போடுங்க, என்னை தேடிதான் வந்தார். என் தலையிலே மண்ணடி போட்டார். ஆனா தேவன் நமக்கு சகாயம் செய்வார். அவர் தப்பிக்க வல்லவர். தேவன் நம்மை கைவிட மாட்டார். நாம் தேவனுடைய ஊழியத்தை சரியா செய்தால் போதும், தேவனை தேடினால் போதும், தேவ ஜனங்களோடு நல்ல நட்பு வைத்தால் போதும், தேவ ஜனங்கள் மீது அன்பு செலுத்தினால் போதும், தேவன் நம்மோடு வழிநடத்துவாரா. என்னுடைய கருத்து விட்டு கொடுப்போம். தேவனை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறாங்களா? மகா பரிசுத்தமான நல்ல தேவனே, இந்த அருமையான நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றியை செலுத்துகிறோம். ஆண்டவரே, அத்த வாரங்களை பாதுகாப்பு பராமரிக்கும். எல்லா தீங்களுக்கும் எங்களை கிடைக்க ரட்சியும், எங்களை பாதுகாப்பைத்தான். நாங்கள் சத்தமற்றவர்களாக போனாலும் எங்களை சத்துவத்தை தந்து பலப்படுத்த ராஜா. எங்களை பராக்கிரம சாலையை போய் மாற்ற உங்களுக்கு வல்லமே இருக்கிறது. இந்த வல்லமை அதிகார ஆளுகை எங்களுக்குள்ள பெருக பயங்களை புறம்பே தள்ளி போனதாகும். தெய்வீக ஞானம், தெய்வீகமான ஒரு தைரியத்தை எங்களுக்கு தாங்க. தேவன் உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகளின் வசனம் கேட்கப்பட யாவருக்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்து வழி நிறுத்திடணும். பாதுகாப்புத்தார் பேசுகிற நாம் ஆமே. இந்த வார்த்தை எப்ப கிடைச்சது தெரியுமா? இன்னைக்கு 2 மணி 2 மணிக்கு இந்த வார்த்தை எனக்கு கிடைத்த இரவு. உட்கார்ந்து கொண்டே இந்த வார்த்தையை நான் அசப்பட்டு கொண்டே அதைத்தான் உங்களோடு பேசுகிறேன். பேசினதே ஆண்டவர் பேசுவாங்க, நாம் கேட்டுக்கொள்ளும். அதே பேசுறீங்கன்னா அப்பா அப்படிப்பா எப்பப்பா இதே பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அறிவு இல்லை. அவருக்கு அறிவு கழித்தான் பேசுறாரு. இதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளோட பேசுறது. அவர் சொன்னதே சொல்வார். புரியுதுங்களா? ஆண்டவர் ஏற்று கேள்வி கேட்கக்கூடாது. இதை பேசுனா பேசணும், இதை பேசாதன்னா பேசக்கூடாது. முற்றுமுட்டுக்காக வேலை செய்கிறேன். அருமையான தேவ ஜனமே, பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர்களே, நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கு உதவி செய்வார். God bless you.